அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைய ஸ்பெஷல் வந்து பாவக்காய் கிரேவி. பாவக்காய் கிரேவினா அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி செய்து பாருங்கள், ஒரு கசப்பு கூட இருக்காது. இதுக்கு தேவையானவை வந்து வெங்காயம், தக்காளி. இப்போ வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து, எல்லாம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சி ஜாரில் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பூண்டு ஒன்று எடுத்துக்கின்னு தாளிப்பு வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு அதன் பிறகு இந்த பேஸ்ட்டை கொடுத்து பூண்டுலாம் போட்டுட்டு மசாலா வந்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் கொடுத்து உப்பு தேவையான அளவு கொடுத்துக்கோங்க. ஏன்னா பாவக்காயிலையும் நம்ம வந்து உப்பு போட்டு தான் பிசைஞ்சிப்போம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து பாவக்காய் 3 வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதை அதை நம்ம வந்து 2 முறை வந்து உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு 2 முறை வாஷ் பண்ணால் போதும். அதை ரொம்ப நம்ம புழிஞ்சு எடுத்தாக்கா அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும். இப்போ பாவக்காவை வந்து நல்லா இந்த வெங்காயம், தக்காளி வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு இந்த பாவக்காவை நம்ம இதில் கொடுக்கணும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. அட்டகாசமாக இருக்கும். கசப்பு ஒன்றுமே இருக்காது. இது பாவக்காயில் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க, நம்ம சொன்னால் தான் உண்டு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு வந்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். சாப்பிடாத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். ஒரு 3/4 பதம் வந்தவொடனே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிடம் சென்று இப்போ 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு எடுத்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. 2 டீஸ்பூன் மட்டும் போதுமானது. ரொம்ப கெட்டியாக போயிடும், கெட்டித்தன்மையாக. அதனால் 2 டீஸ்பூன் போதுமானது. இதை வந்து திக்காக கரைச்சிக்கின்னு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு மாவை ஊற்றினோடனே கெட்டித்தன்மை வந்துடும். பாதி லெமன் ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு தான் நம்ம வந்து மூடி போட்டு மூடணும். ஒரு 3 நிமிஷத்தில் இது வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இப்போ வந்து தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றாமல் வந்துடாதீங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக வந்துடும். ஏன்னா கடலை மாவு சேர்த்தாவே கெட்டித்தன்மை வந்துடும். நல்லா ரெடி ஆகிட்டாங்க இவங்க பாவக்காய் கிரேவி. அட்டகாசமாக இருக்குங்க, செய்து பாருங்கள். சூப்பரான ரெசிபி. எங்கள் வீட்டில் வந்து பாவக்காய் கிரேவி, மீன், முட்டை குழம்பு, அப்பளம் தடபுடலாக வந்து சூப்பராக இருந்துச்சு. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.